டயட்டில் மீறிட்டோன்னு வச்சுங்களேன், சர்க்கரை அளவு ஏறிக்கும். சர்க்கரை அளவு ஏறி போச்சுன்னா அதுக்கப்புறம் கை கால் சோர்வு, அசதி, மயக்கமே அடிச்சு வீரமெல்லாம் இருக்காங்க. அதால் சர்க்கரை வியாதி வந்துருச்சு, நம்ம என்னடா பண்ணுறது, சர்க்கரை வியாதி வராத வரைக்கும் சந்தோஷமாக வச்சுக்கணும். இப்போ சர்க்கரை வியாதி வந்தவொடனே மனைவிட்ட படுக்க முடியலையேன்ற ஃபீலிங் உள்ள நேயர்களே, நான் இருக்க, கவலைப்படாதீங்க. அதாவது என்கிட்ட இருக்கிற மருந்து கிளியரா சொல்லிடலாம், அந்த நோய் தீர்க்கிறதுக்கு நீங்க. ஆமா வேற டாக்டர்மா, அதாவது மருத்துவம் நான் வச்சிருக்கிறேன். மருத்துவங்கிறத தாண்டி நிறைய யோசிக்கிறாங்க சார் நம்ம வியூவர்ஸ். அதனால நம்ம கிளியரா தப்பு இல்ல. அதாவது நான் இருக்கேன், நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்றது எதுக்குன்னா, என்கிட்ட மருந்து இருக்கு. அந்த மருந்து மூலியமா உங்களுடைய சர்க்கரையை கட்டுப்படுத்தி உங்களுக்கு ஆணுறுப்பை வலிமையாக்கி நீங்க மனைவியோட ஃபர்ஸ்ட் எப்படி இருந்திருப்பீங்க, கல்யாணம் ஆன புதுசுல எப்படி இருந்திருப்பீங்க, ஒரு முறை பண்ணுவீங்க, 2 முறை பண்ணுவீங்க, உறுப்பு வலிமையா நிற்கும், மனைவியே போதும் என்ன விடுங்க அப்படின்னு சொல்றவங்களாம் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதை என்னுடைய மருத்துவத்து மூலியமா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க அது மூலியமா நல்லா சாப்பிட்டு சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரலாம். சர்க்கரை வியாதியை குணப்படுத்த முடியாது யாராலையுமே. நீங்க யாராவது சர்க்கரை வியாதியை குணப்படுத்திடுவேன் அப்படி யாராவது சொன்னாங்கன்னா தயவுசெய்து நம்பாதீங்க.